Morning students. Ninth standard science. Force and pressure அப்படிங்கிற செகண்ட் லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் pressure exerted by air and pressure liquids சரிங்களா. ஸோ ஃபோர்ஸ்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், அதுக்கு உண்டான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு ப்ரெஷர்ல நமக்கு வந்து ஏர்ல நமக்கு ப்ரெஷர் எந்த அளவுக்கு அதுல நமக்கு வந்துட்டு அந்த அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ அந்த டாபிக் எல்லாம் வீட்டுல ரிவைஸ் பண்ணீங்களா? அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? காற்றில் செயல்படக்கூடிய அழுத்தங்கிறது தான் இப்ப பார்க்க போறது. சோ அழுத்தம்னா என்ன, விசைனா என்ன அப்படிங்கறது எல்லாம் தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே, சோ அன்னைக்கு நடக்கிறத then and there you go through. Is there any doubt? Definitely you please ask in next class. Okay, so then before that ஒரு சின்ன கான்செப்ட் வந்துட்டு யூஸ்வலா இப்ப எதெல்லாம் நமக்கு வந்து பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிலையானது அப்படிங்கிறது. நிலையானது அப்படின்னா என்னது? எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நிலையானது அப்படின்னு சொல்றோம். சோ வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு நிலையானதாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா, நமக்கு பீஸ்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ், அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. எனக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு வண்டியில டிரைவ் பண்ண பிடிக்கும், எனக்கு வெளியில எங்கேயாவது போயிட்டு ஷாப்பிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், பீஸ்ஃபுல்லா தியானம் பண்றது எனக்கு பிடிக்கும், எக்ஸசைஸ் பண்றது. சோ happiness depends upon our mind capacity, their own interest. அவரவர்கள் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்பம் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றுல இப்போ நமக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்றேன், ஆனா லைஃப்ல எப்பயுமே எதெல்லாம் இருந்தா அதுதான் பெர்மனன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அமைதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அமைதியா இருக்கக்கூடியது அப்படின்னா, அமைதி எப்பொழுது நிலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் வரை வந்தது அப்படின்னு சொன்னா அமைதி அப்படிங்கிறது குறைஞ்சிரும் இல்லைங்களா. அமைதிங்கிறது ஆர்ப்பாட்டம் செய்யும் வரை இல்லையா. அப்போ நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அமைதி அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடியது. ஓகே, இப்போ நீங்க எல்லாருமே என்னது, டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் சோ கியூட், பியூட்டிஃபுல் சில்ட்ரன் இல்ல, சார்மிங் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. பொண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணி, பிகாஸ் அவர்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, அழகு அப்படிங்கிறது எது வரைக்கும் நம்ம ஒரு வயது வரைக்கும் தான். இதே ஒரு 50 வயதை தாண்டி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லா ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் மாறுபடும், ஸ்கின் சேஞ்ச் ஆகும், எல்லாம் வரும் இல்லையா. அப்ப முதுமை அப்படிங்கிறது நமக்கு அந்த தோற்றத்திலேயே தெரிஞ்சிடும் இல்லையா. அப்ப அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு 70 வயசானவங்களை பார்த்து நம்ம இதே மாதிரி சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப அழகுங்கிறது எது வரைக்கும் நமக்கு நிலையா இருக்கும்? நம்முடைய முதுமை வரும் வரை. அப்ப என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க கூடாது, நிரந்தரம் கிடையாது சரிங்களா. அதே போல எப்பயுமே இருள் என்பது என்ன, இருட்டு அப்படிங்கிறது எப்படி, என்ன டைமிங், சன்செட்டுக்கு அப்புறமா நமக்கு இருட்டிடும். எது வரைக்கும் அந்த இருள் இருக்கும் நமக்கு? ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் ஆகிற வரைக்கும். அப்போ சூரிய உதயத்துக்கு அப்புறம் வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா. அப்ப இருள் அப்படிங்கிறது எது வரைக்கும் நமக்கு நிலையா இருக்கும்? அந்த வெளிச்சம் வரும் வரை. இப்பெல்லாம் கரண்ட் வந்துருக்கு, அதுக்கு முன்னாடி இல்ல, நமக்கு வந்து சாதாரண விளக்குகள்லாம் இருக்குன்னா அது எப்பொழுதுமே எரிய விட மாட்டாங்க. அப்ப அந்த இருளாதான் வீடு எல்லாமே இருக்கும். சூரிய வெளிச்சம் வரும் வரை அந்த வீடாகப்பட்டது இருளாக இருக்கும். இப்ப இருள் அப்படிங்கிறது எது வரைக்கும் நிலையா இருக்கிறது நமக்கு?
வெளிச்சம் வரும் வரை. சரிங்களா? அதே போல நம்ம தூங்குறோம். உறக்கம் என்பது எது வரைக்கும்? நம்ம ஒரு டயத்துல ப்ராப்பரா ரெகுலரா அலாம் வைக்காமையே நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 5 o'clock நம்ம கண்டிப்பா எழுந்து யோகா பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 to 4 times ரெகுலரா டெய்லி சொல்லிட்டு நீங்க படுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டயத்துல வேக்கப் அப்படிங்கிறது எந்த ஒரு அலாரமும் இல்லாம நம்மளால எழுந்திருக்க முடியும். சரிங்களா? அப்ப உறக்கம்ங்கிறது எது வரைக்கும்? நமக்கு விழிப்பு வரும் வரை. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு டயத்துலயுமே குளிர்ங்கிறது எப்படி? குளிர் நாள்ல எப்ப குளிர்த்து இருக்கும் நமக்கு? ராத்திரி ஃபுல்லா குளிரும். இதே காலையில சூரியன் வந்ததுமே குளிர் எல்லாம் போயிடும் இல்லைங்களா? இப்படி வாழ்க்கையில எதுவுமே எப்பொழுதுமே நமக்கு நிலையானதே கிடையாது. வாழ்வு நம்மளுடைய லைஃப்ங்கிறது என்னது? கடவுள் டிசைட் பண்ணது. இது வரைக்கும் நமக்கு இருக்கோ அந்த நொடி வரை நம்மால் இந்த உலகத்துல இருக்க முடியும். அவ்வளவுதான் இல்லைங்களா? சோ அதனாலதான் இந்த எல்லாத்தையுமே நிலையானது அப்படின்னு நம்ம நினைச்சு நமக்குள்ளார இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, வன்மம் இந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே இல்லாம லைஃப் இஸ் நாட் பெர்மனன்ட், எவ்ரிதிங் இஸ் நாட் பெர்மனன்ட் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு எண்ணத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? எப்பொழுதும் நினைச்சுட்டோம்னு சொன்னா எதையுமே டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்ல எடுத்துட்டா ஈஸியா மூவ் பண்ணலாம். சரிங்களா? சோ இது யார் எது கேட்டாலும் நம்ம இயன்ற வரை நம்ம ஹெல்ப் பண்ணணும். பொருளால் முடிஞ்சா பண்ணலாம். இல்ல நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா நம்மளுடைய என்னது பிசிக்கல் ஹெல்ப் உடலால எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் இன்னைக்கு நைட் படுக்கும் போது நீங்க யோசிச்சுட்டு படுங்க. இது நல்ல விஷயம். சரிங்களா? இன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம நல்ல விஷயம் செஞ்சோம்? ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு போய் 4 வார்த்தை ஆறுதலா பேசினா அது கூட நமக்கு வந்துட்டு என்னது நல்ல ஒரு ஹெல்ப் தான். பணம் கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க பேசும்போது அவங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சதுன்னா அதை விட ஒரு பெரிய ஹெல்ப் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி டெய்லியுமே நம்மால் இயன்ற வரை அடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கணும். நம்ம என்னது நமக்கு அங்கிருந்து ரிப்பீட்டேஷன் எதுவுமே எதிர்பாராம பிறற்றிருந்து நம்மகிட்ட எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம தன்னலம் இல்லாம செய்யறோம் அப்படிங்கறதும் எடுத்துக்கணும். டெய்லியும் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு லைஃபா இருக்கும். திரும்பி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நல்லது மட்டுமே நமக்கு எல்லாம் ரீகால் ஆகும். ஓகே. சோ இப்போ லெசன்ல நம்ம பாக்குறது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் அப்படின்னு சொல்றது காத்துல எவ்வாறு நமக்கு அழுத்தம் அப்படிங்கிறது செயல்படுகிறது. சோ நம்மள சுத்தி இருக்கக்கூடியது அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கும்? ஏர் அப்படிங்கிறதுதான் இருக்கு. காற்று அப்படிங்கறத நம்மளை சுற்றி எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு. வளிமண்டலத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு என்ன பேரு? வளி அப்படின்னு சொல்லுவோம், வளிமண்டலம் சொல்லுவோம். அப்ப இங்க எல்லா இடத்துலயுமே இங்க மட்டும் இல்லையா, நம்ம மேல உயர உயர பறக்கும் பொழுதும் அங்கேயுமே காற்று இருக்குதான் இல்லையா? கொஞ்சம் ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையும். இப்போ மலை மேல போறோம் அப்படின்னு சொன்னா ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போறோம். அப்ப ஹில் ஸ்டேஷன்ல போகும்போது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன ஆகும்? ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது. அழுத்த மாறுபாடு இருக்கும். ஒரு சிலர் அங்க பிரீத் பண்ண முடியாது. நார்மலா அவங்களால அங்க சுவாசம் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப எல்லா இடத்துலயுமே காற்று என்பது நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா பொருட்களுமே நமக்கு நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு விசை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னது? நம்ம இந்த எர்த்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ஏர் தட் ஆக்ட்ஸ் downward on the unit surface of the area. The surface of the earth அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்றோம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்றோம், அளவிடுறோம் அப்படின்னு சொன்னா பாரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு மீட்டரால நம்ம என்ன பண்றோம்? இதை அளவிடுறோம். வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொன்னா புவியில நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்? ஓரலகு பரப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப ஓரலகு பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படக்கூடிய வளிமண்டல விசை அல்லது எடை. இப்ப எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? அதே போல நமக்கு கீழே வளிமண்டல விசை அல்லது இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல அழுத்தம் எடையதான் நம்ம என்ன சொல்றோம்? வளிமண்டல அழுத்தம். நம்ம இது ஒரு 1 மார்க் அல்லது 2 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கலாம். வாட் இஸ்
atmospheric pressure. Amount of force or weight of the atmospheric acts as downwards. கீழ்நோக்கி நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் ஃபோர்ஸ், அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால நம்ம செயல்படக்கூடிய அந்த ஒரு பிரஷரை தான் அட்மாஸ்பரிக் பிரஷர், வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அட்மாஸ்பரிக் பிரஷர் டிக்ரீசஸ் வித் நமக்கு அந்த ஏரியாவை பொறுத்து என்ன ஆகும், புவியினுடைய மேல இருந்து உயரம் அதிகரிக்கும் போது நமக்கு வளிமண்டல அழுத்தம் குறையும். சோ ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அழுத்தம் என்பது குறையும். சரிங்களா? சோ இந்த இந்த கான்செப்ட்ல எதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வளிமண்டல அழுத்தம் என்பது எப்போ என்ன ஆகும், டிக்ரீசஸ் குறையும். எப்பொழுது நமக்கு அந்த வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து குறையும் அப்படின்னு சொன்னா, நம்ம மேல் நோக்கி நகரும் பொழுது உயரம் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குறையும். From the surface of the earth, altitude from the surface of the earth. So நம்ம அதுக்கு மேல உயரம் என்ன ஆகும், ஹைட் நமக்கு மேல போக போக இந்த பிரஷர் அப்படிங்கிறது நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? சோ இத எதுல நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்னு சொன்னோம், பாரோமீட்டர், பாதரசமானி அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய அந்த உயரத்தை வச்சுதான் வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அந்த பாதரசத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு உயரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நமக்கு அந்த இடைவெளி அப்படிங்கிறது மாறும். யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், தெர்மாமீட்டர் வச்சு நமக்கு டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்க. உடனேயே பண்றாங்களா? இல்ல, ஒரு 1 or 2 minutes நம்மள என்ன எந்தெந்த ஒரு பொசிஷன்ல வைக்கிறோமோ அந்த இடத்துலயே, குழந்தைங்களுக்குன்னா ஒரு இடத்துல, பெரியவங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய வாய்ப்பகுதியில வைப்பாங்க இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல டெம்பரேச்சர்ங்கிறத கரெக்டா மெஷர் பண்ணுவோம். ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணி தான் அதுல வரக்கூடிய சேஞ்சஸ் நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். அதே போலதான் இந்த பாரோமீட்டர்லயும் நமக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த ஹைட் வேரியேஷன்ங்கிறத வச்சு அந்த வளிமண்டல அழுத்த மாறுபாடு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? சோ ஒவ்வொரு கோணத்துல எந்த பொசிஷன்ல நம்ம வந்து அதை டர்ன் பண்ணினாலும் அதனோட உயரம் மாறவே மாறாது. சரியா? சோ அடுத்தது நம்ம வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டா, அதுல வந்து அதனுடைய உயரம்ங்கிறது 76 சென்டிமீட்டர். சோ பாரோமீட்டர் இது வந்து ஒரு இப்ப இது வந்து தெரியலனாலும் இது எல்லாமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். ஓகே, கடல் மட்டத்துல பாதரசத்தினுடைய அந்த தம்பத்தினுடைய உயரம் 76 சென்டிமீட்டர் 76 மில்லிமீட்டர் அப்படின்னு தான் இருக்கும். பாதரசத்துக்கு மேல காற்று வரும்பொழுது அதனுடைய அழுத்தம் எப்படி சொல்றோம்னா 1 ATM. சோ நமக்கு வந்துட்டு இத எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, வளிமண்டல அழுத்தம்ங்கிறது பாதரசமானில இருக்கக்கூடிய 76 சென்டிமீட்டர் உயரத்துலதான் அந்த அழுத்தத்தை ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அளவு அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவு சொல்றோம் இல்லைங்களா. சோ பாரோமீட்டர்ல நம்ம எதன் அடிப்படையில அப்படின்னு கேட்டா அந்த கடல் மட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உயரத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பாரோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாதரசமானியினுடைய அளவீடு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு சொன்னா என்ன அளவு எடுத்துக்கிறோம், 1 ATM is equal to 76 சென்டிமீட்டர். சோ இத வந்துட்டு எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னு 1.01 into 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். சோ இது மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம், இத கால்குலேட் பண்ணணும். நம்ம 1 ATM இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு அலகு, ஒரு ஸ்கேல்னா அதுல ஒரு அளவீடு இருக்கும், அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா. அது போல ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுமே, ஒவ்வொரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீட்டர்ஸும் எப்படி நம்ம அதை அளவிடுகிறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாக்குறோம். கான்செப்டுக்கு உண்டான யூனிட், அதை எப்படி மெஷர் பண்ணணும், காற்றினால் செயல்படக்கூடிய அழுத்தம், பிரஷர் எக்ஸர்டட் பை ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது
நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு, காற்று இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு மேல என்னது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம சொல்றோம் அட்மாஸ்பியர், வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு மேல என்ன ஆகும், அந்த வளிமண்டல அழுத்தம் என்பது நமக்கு நீடிக்கும். எல்லா பொருட்களிலுமே இந்த வளிமண்டல அழுத்தம் காரணமாக நமக்கு வந்துட்டு அந்த ஃபோர்ஸ்ங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பரிக் ஏர் என்ன ஆகுது, டவுன்வர்ட்ல நமக்கு வரும் பொழுது அது என்ன ஆகும், நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம அட்மாஸ்பரிக் பிரஷர், amount of force of atmospheric air downward on unit surface area. சரிங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து force and pressure in liquids. இப்ப பார்த்தது வந்து நம்ம என்னது, pressure exerted by air அப்படிங்கிற கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இட் கிளியர்? இதுல ஏதாவது உங்களுக்கு புரியாம இருக்கா? வளிமண்டல அழுத்தம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். வளினா என்ன, வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது என்னது, அது எப்போ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னா, நமக்கு பூமியாகப்பட்டது அட்மாஸ்பரிக் பிரஷர் டிக்ரீஸ் ஆகக்கூடியது நமக்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ இதனுடைய ஹைட் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம்னா, அந்த பாரோமீட்டர்ல இருக்கக்கூடிய மெர்குரியினுடைய லெவல். சரிங்களா? பாதரச தம்பம் சொல்லி பாதரசமானியாலதான் நம்ம என்ன பண்றோம், இதை அளவிடுகிறோம். டாரி செல்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. சோ மேல புவி மேல உயரம் உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் என்பது குறையும். அது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இதனுடைய அளவு எப்படி சொல்றோம், எந்த நமக்கு வந்து அந்த மிஷினை நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மெர்குரியினுடைய லெவல் அப்படிங்கிறது நமக்கு மாறவே மாறாது. சைட்ல வச்சிருந்தாலும், கிடைமட்டமாக வச்சிருந்தாலும், உயரமாக வச்சிருந்தாலும் மெர்குரி லெவல் இஸ் நாட் சேஞ்ச். அதனுடைய அளவு என்பது என்ன ஆகாது, மாறவே மாறாது. ஓகே. சோ இதனுடைய அளவு பாதரச தம்பத்தினுடைய உயரம் இன்னும் கால்குலேட் பண்றோம், 76 சென்டிமீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்றோம். வளிமண்டல அழுத்தங்கிறது 1 ATM தான் பாதரசமான உயரத்தை அழுத்தம் தான் நான் சொல்றோம். அதனுடைய அளவு 1.01 into 10⁵ நியூட்டன் மீட்டர் -2. And next concept, நம்ம force and pressure in liquids. Force and pressure in liquids. இப்போ காற்றுல பார்த்தோம் இல்லையா, அதே போல தண்ணீர்ல நமக்கு வந்து காற்றினால் செயல்படக்கூடிய அழுத்தம் போலவே திரவங்கள்ல எவ்வாறு விசை அப்படிங்கிறது வருது, அழுத்தம் அப்படிங்கிறது வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? சோ பொதுவாவே நமக்கு தண்ணி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், எல்லா பொருள்களுமே நமக்கு மூழ்கக்கூடிய தன்மையில இருக்குமா? எஸ், திஸ் இஸ் வாட்டர் பாடி லைக் ரிவர், பாண்ட் and then stagnated water, whatever it may be. சோ எல்லா பொருளுமே என்ன ஆகும், சிங்க் ஆகுமா? சிங்க் ஆகாது. சோ ஒரு சில பொருள்கள் என்ன ஆகும், நமக்கு ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் அல்லது சிங்க். ஃப்ளோட்ங்கிறது மிதக்கிறது, சிங்க் அப்படின்னு சொன்னா மூழ்கிறது. ஒரு பால் எடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும், அது மிதக்கும். சரிங்களா? இதுவே ஒரு ஸ்டோன் அல்லது ஒரு மரம், உடன் மெட்டீரியல் வுட் அப்படின்னு எடுத்தோம்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், தண்ணி அடியில ஃபுல்லா மூழ்கிடும். மிதக்கும் அல்லது பாதி அளவு இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு விசையை செலுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மேல் நோக்கி வரக்கூடிய விசை, இந்த பந்தனை மேல போடுறேன், என்ன ஆகுது, மேல ஃப்ளோட் ஆகுது. சோ நானா என்ன பண்ணணும், அதை மீண்டும் அதை ப்ரெஷர் கொடுத்து உள்ள என்ன பண்றேன், ஃபுல்லா மூழ்க வைக்கிறேன். இந்த பந்தாகப்பட்டது உள்ள தண்ணியில நல்லா அழுத்தி மூழ்க வச்சா இமீடியட்டா என்ன ஆகும், மீண்டும் அது தானா மேல வந்துடும் இல்லையா? சோ இந்த ஒரு போர்ஸ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேல வரக்கூடிய ஒரு மேல் நோக்கிய விசை அப்படின்னு சொல்றோம். சோ பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது upward force. Upward force is called as buoyant force. What is buoyant force? இந்த
கொஸ்டின் நமக்கு வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டும் இந்த ஒரு கான்செப்டும் பயான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அண்ட் லிக்விட்ஸ்ல நமக்கு வந்து பயான் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பயான்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேல் நோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு விசை. எந்த ஒரு பொருளும் மிதக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஃபோர்ஸ் கொண்டு உள்ள அத பிரஸ் பண்ணும் போது அல்லது ஒரு சப்மர்ஜ் அப்படின்னா பாதி மூழ்கி பாதி மூழ்காம இருந்தாலும் நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதை என்ன பண்றோம், மூழ்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த எந்த ஒரு பொருள் மேல ஒரு விசையோட மேல எழும்பி மீண்டும் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்வர்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம திரவங்கள்ல ஒரு விசைன்னு சொன்னா மிதக்கிறதோ அல்லது பாதி அளவு மூழ்கி இருக்கக்கூடிய பொருள்ல நமக்கு ஒரு மேல் நோக்கு விசை, ஒரு ப்ரெஷர் கொடுத்துதானே உள்ள அழுத்துறோம். இப்போ இந்த ஒரு பவுல்ல தண்ணி இருக்கு, அதுல நம்ம என்ன பண்றோம், பால மேல மிதக்க விடுறோம். அது பிளாஸ்டிக் பால். ஓகே, அப்போ அதை நான் உள்ள மூழ்க வைக்கணும்னா ஒரு ஃபோர்ஸ கொடுக்குறேன். சோ ஆப்போசிட்டா அந்த பாலாகப்பட்டது மீண்டும் ரைஸ் ஆகி மேல வருது அப்படின்னு சொன்னா அப்போ அங்க ஒரு விசை என்பது செயல்படுகிறது. தட் இஸ் நோன் ஆஸ் பயான் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ், மேல் நோக்கி எழும்பக்கூடிய அந்த ஒரு விசையை தான் என்ன சொல்லிருக்கோம், அங்க நம்ம பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ வாட் இஸ் பயான்சி, வாட் இஸ் பயான்ஸ் அப்படின்னு கேட்டா பயான் ஃபோர்ஸ் இந்த ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லலாம். சரிங்களா? மேல் நோக்கி வரக்கூடிய அந்த விசையிலேயே நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம், மிதப்பு விசை. பயாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதப்பு விசை. மிதப்பு விசை என்பது நாம் ஒரு மிதக்கக்கூடிய பொருளை உள்நோக்கி அழுத்தும் பொழுது மீண்டும் மேல் நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு நிலையை தான் என்ன பண்றோம், நம்ம அந்த ஒரு விசை மிதப்பு விசை அப்படின்னு சொல்றோம். இந்த விசை நமக்கு எங்கெல்லாம் பாசிபிள், வாட்டர்ல மட்டும்தான் பாசிபிள். தனியா மட்டும்தான் அழுத்த முடியும். இதே ஒரு சாலிட் மெட்டீரியல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்க முடியுமா, அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தா உள்ள அழுத்த முடியுமா, முடியாது இல்லையா? சோ ஒரு பொருள் மிதக்குது மூழ்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடியது எந்த இதுல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா லிக்விட் ஸ்டேட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். சோ இதை யார் டிசைட் பண்றாங்க, இந்த மிதப்பு விசை என்பதை எப்படி நம்மால் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு கேட்டா depends upon the nature of the material. nature of the material அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய எடையை பொறுத்துதான் முடியும். அது மிதக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம். ஒரு ஸ்டோனோ அல்லது ரப்பர் மெட்டீரியல், வெயிட்டான மெட்டீரியல்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் சிங்க் டு த வாட்டர், தண்ணியில மூழ்கிடும். சோ there is no buoyant force on that place because the weight is higher. So weight நமக்கு எப்படி இருக்கணும், லெஸரா இருந்தா மட்டும்தான் buoyant forces act on that places. buoyant force அப்படிங்கிறது எங்க செயல்படும், மிதப்பு விசை என்பது அந்த பொருளினுடைய எடையை சார்ந்து இருக்கும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆயிடும், மூழ்கிடும். அங்க நமக்கு மிதப்பு விசை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கிளியர்மா? சோ வாட் இஸ் பயான் ஃபோர்ஸ், வாட் இஸ் பயான்சி அப்படின்னா என்ன? இப்போ திரவங்கள்ல விசை மற்றும் அழுத்தம். விசைனா நான் கொடுக்கக்கூடிய விசை, உள்ள என்ன ஆகுது, ப்ரெஷர் கொடுத்து உள்ள அனுப்புறேன். அது வெயிட் லெஸ்ஸா இருக்கிறதுனால again it will come upward. That upward force is called as buoyant force. Is it clear? Shall we move to the next? Okay. Next one is நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம இப்போ force அப்படின்னு pressure exerted by liquids. இப்போ liquidsல நம்ம வந்து pressure exerted by அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்ப பார்க்க போறது வந்து pressure exerted by liquids. Pressure exerted by liquids. With the help of one simulation, I'm going to explain this concept. You can easily understand the concept with the help of the simulation concept. Okay. இந்த simulation பயன்படுத்தி நம்ம இந்த
ஒரு கான்செப்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க நம்ம பார்க்க போறது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது, திரவங்கள்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழுத்தம். திரவம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா இடத்துலயுமே அதனுடைய போர்ஸ் இருக்கும். ஒரு பாட்டில்ல தண்ணிய ஃபுல்லா வாட்டர் பாட்டில்ல ஃபில் பண்ணினோம்னு சொன்னா அதனுடைய பாட்டம்லயும் அந்த ப்ரெஷர் இருக்கும், சைட்லயும் இருக்கும், மேலையும் இருக்கும். The liquids exert a pressure not only in the bottom of the container in which they are except by also on the side walls. அதனுடைய பகுதிகளிலும் என்ன ஆகும், அந்த பக்கவாட்டத்திலும் அதனுடைய அழுத்தம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். சோ அந்த ஒரு அழுத்தத்தை எவ்வாறு நாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருப்போம். நம்ம சயின்ஸ் எக்ஸ்போலையோ அல்லது ஜாலியா நம்ம கிளாஸ்ல விளையாடும் போது கூட இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், பாட்டில்ல ஹோல் போட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3 பாட்டில், பாட்டில் 1, பாட்டில் 2, பாட்டில் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சோ இப்ப இந்த 3லயும் நம்ம ஹோல்ஸ் அப்படிங்கிறது எங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி கிரியேட் பண்றோம்னா அங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஹோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த செலோ டேப்பை இதுல நம்ம ஃபில் பண்ண போறோம். சாரி, பேஸ்ட் பண்ணிடலாம் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே. otherwise the water will come out from the holes. சோ இதுல 3 பாட்டில் ஒரு ஸ்டூல்ல இருக்கு. இப்போ நான் இங்க வந்துட்டு இந்த ஹோல்ஸ் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க கரெக்டா நானே செலக்ட் பண்ணிருக்கேன். எகைன் செல்லோ டேப்பால இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். எகைன் I want to fill the water into the bottle. So first bottle is completely filled and second bottle also filled. Yes, the third bottle also filled. So 3 பாட்டிலுமே என்ன பண்ணிட்டோம், நம்ம கரெக்டா வாட்டரை ஃபில் பண்ணிட்டோம். சோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணினா அதனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்லயே இதனுடைய அப்சர்வேஷன்ங்கிறத நமக்கு தெரிஞ்சிரும். நீங்க பாருங்க, நான் இதப்போ இந்த செலோ டேப் எல்லாத்தையுமே என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன். அப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு இந்த ஹோல்ஸ்ல இருந்து அந்த வாட்டருடைய ஃபோர்ஸ் எந்த மாதிரி வருது, ரொம்ப வேகமா வருதா குறைவா வருதா, டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ ரிமூவ் த செல்லோ டேப். சோ எப்படி இருக்கு பாருங்க, 0 to 0 to 0. சோ இதனுடைய டிஸ்டன்ஸ பொறுத்து என்ன ஆகுது, இந்த அந்த ஹோல்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி. The stream of water that emerges from a hole that is farther away from the base falls closer due to the lower pressure. சரிங்களா, இப்போ திரவத்தில் இந்த அழுத்தம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல தண்ணி எவ்வாறு ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதுல இருக்கக்கூடிய அழுத்தம் என்பதும் அதிகரிக்கும். இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சு போற கான்செப்ட். So pressure exerted by liquid சொன்னா pressure in liquid varies with the depth of the point. So depth of the point வச்சுதான் நமக்கு pressure. Depth of the point is higher compared these two, 1 and 2, that the third bottle depth is higher. கீழே ஹோல்ஸ் போட்டுருக்கோம். So அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய நீரினுடைய வேகம் எங்க இருந்து தள்ளி வந்து விழுந்தது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இந்த ஒரு அழுத்தம் நமக்கு ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் என்பதும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு இதுல நம்ம திரவங்கள்ல எவ்வாறு ஒரு அழுத்த மாறுபாடு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ ஒன் செகண்ட் I want to fill it. நம்ம வந்து திருப்பியும் கூட இந்த ஹோல்ஸ டிஃபர் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும், செகண்ட் ஒன் அண்ட் தென் தேர்ட் ஒன். சோ இப்போ பாருங்க, இது மேல் நோக்கி இருக்கு, இது கரெக்டா சென்டர்ல இருக்கு, இது
கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ once again I want to close the container, close the holes of the bottle. I'm going to fill the bottle with water. Second bottle. ஸோ நீங்க யூஸ்வலா இதை வந்து சாதாரணமா நம்ம கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது அந்த கான்செப்ட் விஷுவலா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு மனசுல ரெஜிஸ்டர் ஆகும், மறக்கவே மறக்காது இல்லையா? ஸோ நவ் ஐ வாண்ட் டு ரிமூவ் த செல்லோ டேப். இங்க பாருங்க, மேல இருக்க ஹோல்ஸ்னால பக்கத்துல 0, 1, 0, 2, 0, 3. சோ எத்தனை சென்டிமீட்டர் அளவுல அந்த நீராகப்பட்டது மேல இருந்து கீழே வருது. இங்க 1 சென்டிமீட்டர், இங்க 2, இங்க 3 சென்டிமீட்டர். பிகாஸ் ஹோல்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, கீழே. நமக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்க நமக்கு வந்து ப்ரெஷர்ங்கிறது டெப்த பொறுத்து மாறுங்கிறதுனால நமக்கு இந்த பாட்டில 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்மா உணர முடிஞ்சது. ஓகே, இஸ் இட் கிளியர்மா? இப்போ இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம இந்த சிமுலேஷன் மூலமா தெரிஞ்சுட்டோமா? புரிஞ்சுதா? கண்டிப்பா மறக்கவே மறக்காது. இஸ் இட் ஓகே? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் அடுத்தது, நம்ம இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டா, liquids exert same pressure in all directions அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே நான் உங்களுக்கு அதை கூட டைரக்டா நாளைக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து நம்ம எல்லா இடத்துலயுமே ஹோல்ஸ கிரியேட் பண்றோம். இப்ப பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆனா நார்மலா அந்த பாட்டில சுத்தியுமே நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லா ஹோல்ஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தா எல்லா துளைகளிலிருந்தும் நீராகப்பட்டது ஒரே வேகத்தோடு வரும். நம்ம என்ன பார்த்தோம், அந்த திரவங்களில் வரக்கூடிய அழுத்தமாகப்பட்டது இந்த பாட்டிலினுடைய அடிப்பாகத்துல மட்டும் கிடையாது, எல்லா போர்ஷன்லயுமே நமக்கு வந்து சைட்ல இருக்கக்கூடிய வால்லையும் கண்டிப்பாக அந்த அழுத்தமாகப்பட்டது செயல்படும். அதுதான் திரவங்களில் செலுத்தக்கூடிய அழுத்தம் அப்படின்னு சொல்றது. சோ இப்போ இதுல நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் மேலிருந்து கீழ் வரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறச்சு. அப்போ அங்கிருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப சீரா, அப்ப ஒரு இடத்துல இல்லாம ஓட்டைய போட்டுட்டு தண்ணியை ஃபில் பண்ணினோம்னா எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி ஒரே வேகத்துலதான் வரும். இதுல நமக்கு மாறுபாடு வரவே வராது. சோ அடுத்தது நம்ம பாக்குற அந்த ஒரு தான் திரவங்கள்ட குறிப்பிட்ட ஆழத்துல எல்லா திசைகளிலும் சமமான அழுத்தம் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அதனுடைய ஆழம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு அழுத்தம் அப்ப வந்து என்ன ஆகும், அதிகரிக்கும்ங்கிறது பார்த்தோம். பட் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா நம்ம என்ன பண்ணிக்கோம், ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு வந்து liquids exert same pressure in all direction, எந்த ஒரு திசை மாறுபாடும் இல்லாமல் எல்லா இடத்துல இருந்தும் நீராகப்பட்டது நமக்கு என்ன ஆகும், சரியான திசையில வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம நார்மலா தண்ணி நமக்கு எல்லாம் எங்க இருந்து வருது, டேம்ல இருந்து வருது இல்லைங்களா? என்னென்ன டேம் பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல? டேம்னா என்னப்பா, அணைக்கட்டு. அணைக்கட்டு என்பது என்னது, வாட்டரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ். நம்ம வீட்டுல என்ன பண்றோம், தேவைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரத்துல டெய்லிக்கும் வரக்கூடிய வாட்டர், முனிசிபல் வாட்டரை ஃபில் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அது போல நமக்கு ரெய்னி சீசன்ல வரக்கூடிய தண்ணியை நாம் என்ன பண்றோம், சேமிச்சு வச்சு அந்த ஆண்டுல ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நமக்கு விவசாயத்திற்கோ மற்ற தேவைகளுக்கோ அந்த அணைக்கட்டிலிருந்து நம்ம என்ன பண்றோம், தண்ணியை பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு என்னென்ன டேம்ஸ் இருக்குன்னு தெரியுமா? நமக்கு எப்படி எல்லாம் வீடெல்லாம் கட்டியிருக்காங்களோ அது போலவே அந்த காலத்திலேயே நமக்கு எல்லா மன்னர்களும் நிறைய என்ன அணைக்கட்டுகள்லாம் கட்டியிருக்காங்க. சரிங்களா? மேட்டூர் டேம், சாத்தனூர் டேம், ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில இது போல பெரிய ஒரு நீர் தொட்டி, அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தண்ணியை
நமக்கு சேமிச்சு வைக்கக்கூடிய இடம். இதுல இருந்து என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். தெரியுங்களா? மின்சாரம் தயாரிக்கலாம். மேலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி கொட்டும் பொழுது அந்த வேகத்துல இருந்து என்ன பண்றோம் நம்ம? உள்ளோம். அதுல அதன் மூலமாக நம்ம மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கலாம். சரியா? சோ இப்போ அணைக்கட்டுல இருந்து மேற்புறத்தை விட அடிப்புறம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பிராடாவும் இருக்கும். சரிங்களா? சோ அதுதான் அதனுடைய அமைப்பு. ஏன் அப்படி கட்டுறாங்கன்னு சொன்னா, இந்த ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு நமக்கு ஒரு பாதிப்பு வராம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அணைக்கட்டுகள் அப்படிங்கிறது கட்டிருக்காங்க. சோ அங்க நமக்கு என்ன பண்ண முடியும்? மின்சாரம், நம்ம நீர் மின்சாரம் சொல்றோம் இல்லைங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது இந்த டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி கீழே விழும் பொழுது அங்க நம்ம ஒரு மோட்டார் செட் பண்ணி வீல் சுட்டும் பொழுது அங்க நமக்கு மின்சாரம் என்பது உற்பத்தி ஆகும். சரிங்களா? சோ இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? ரெண்டு கான்செப்ட். வாட் இஸ் பிரஷர் எக்ஸர்டட் பை ஏர்? காற்றில் நமக்கு என்ன வகையான ஒரு அழுத்தம் செயல்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதே போல திரவங்கள்ல எவ்வாறு அழுத்தம் செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்குமே சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டோட நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இம்பார்ட்டன்டானது நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த டீடைல்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் இஸ் பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல் விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லா பாஸ்கல்ஸ் லா, பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்லும் போதும் இதே போல இந்த நீரில் இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்காரு, அந்த அறிவியல் அறிஞர் ஒரு விதியினை அவர் வரையறுத்திருக்காரு. சரிங்களா? பாஸ்கல் விதி எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம நார்மலா நம்ம சாதாரண ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம்ல, வண்டி என்ன ரிப்பேர் ஆனா நம்ம கொண்டு போய் விட்டுடுவோம். 2 வீலரோ 4 வீலரோ அவங்க ஒர்க் ஷாப்ல என்ன பண்ணுவாங்க? அத ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப இப்ப வண்டின்னு சொன்னா வண்டி அடியில படுத்துட்டு நம்மளால வேலை செய்ய முடியுமா? இல்லை. அப்ப அதை என்ன பண்றோம்? ஒரு உயரமான இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அத புல்லுமே அத மேல எழுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல நம்ம என்ன பண்றோம்? அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கிறோம். சரி பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த மீடியட் உயர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல அந்த பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லும் ஆக்ட் ஆகுது. இதனுடைய கான்செப்ட் என்ன? பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு புள்ளியில இருக்கக்கூடிய அழுத்தம் எல்லா திசைகளிலும் சமமாக பரவக்கூடியது. எப்படி இப்ப வாட்டர் பாட்டில்ல சொன்னேனோ அதே போல பிளாஸ்டிக் பால்ல இப்படி நம்ம ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பால்ல நீரை நிரப்பி நம்ம என்ன பண்றோம்? அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய நீரினுடைய அளவும் எவ்வாறு இருக்கும்? நமக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். சரிங்களா? அது ரப்பர் பந்தாவும் இருக்கலாம், பிளாஸ்டிக் பந்தாவும் இருக்கலாம். நம்ம ஊசியில நம்ம என்ன பண்றோம்? ஹோல்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி என்பது என்ன ஆகும்? ரொம்ப எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா அது பரவுகிறது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பண்ணோம்? அடிப்பகுதியிலிருந்து மேல் வரைக்கும் நமக்கு 3 துளையிட்டு அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி என்ன பண்ணிருக்கோம்? எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ உயரமான பாட்டில்ல பார்த்தோம். அது 3 பாட்டில்ல கீழே இருக்க துளை, நடுவுல இருக்க துளை, மேல இருக்க துளைன்னு. அடுத்தது ஒரே இதுல 3 திசைகள்ல நம்ம ஹோல்ஸ கிரியேட் பண்ணா ஒரே மாதிரியான அழுத்தம். அது போல நம்ம பந்துலையும் அந்த மாதிரி ஹோல்ஸ் கிரியேட் பண்றோம்னு சொன்னா அப்பயும் ஒரே மாதிரியான அழுத்தம் வெளியேறுகிறது. இந்த விதிதான், இந்த கருத்து தான் பாஸ்கல் அப்படிங்கிறவங்க பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் நமக்கு பிளேஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூடிய நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திரவத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தம், புள்ளியில அளிக்கக்கூடிய அழுத்தம்ங்கிறது எல்லா புள்ளிகளுக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகும். அந்த கான்செப்ட் தான் நம்ம பாஸ்கல்ஸ் லா. வாட் இஸ் பாஸ்கல்ஸ் லா? அதர்வைஸ் டிரைவ் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு கேட்டா இந்த ஒரு விதியை தான் நம்ம என்ன சொல்லணும்?
சொல்லணும். பாஸ்கல்ஸ் லா states that pressure applied at any point. சோ எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு அந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடியது, நம்ம விளையாடக்கூடியதுல சாதாரண நிலையில இருக்கக்கூடிய அந்த பந்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹோல்ஸ் கிரியேட் பண்ணின்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த துளையில இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது அதனுடைய அழுத்தம் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் எல்லா இடத்திலும் சமமாக ஈக்குவலாக ஷேர் பண்ணுது, பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாஸ்கல்ஸ் லா. ஓகே, சோ இதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு இந்த ஒரு டாபிக்கை நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். எங்க அப்ளிகேஷன் இருக்கு. அடுத்தது வாட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன், அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதை நம்ம நாளை டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நடத்தின கான்செப்டை வீட்ல ரிவைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.